இவங்க இதுக்கு சரிபட்டு வரமாட்டாங்க. அன்பிற்கும் பெண்பிற்கும் உரிய தாய்மார்களே, நான் சொல்லிக்கிறேன். நீ பாருங்க திடீர்னு சொன்னா அறிவு இருக்கா? வயிற்றுக்கு சொல்றீங்க. கடைசியில் சொன்னா என்ன பண்ண முடியும்? அப்பவே சொல்லிருக்கணும். அவன் ஒரு லூசு, இவன் ஒரு லூசு. சொல்றேன் வை உட்காருங்க தலைவர. என்ன சொன்னீங்க? அப்ப நான் யாரும் தெரியும், நீ யாரும் தெரியும்ல? இல்ல தலைவர, ஒரு போன் கால் டென்ஷன்ல ஏன்னு உட்காருங்க தலைவர். ஏன்னு டென்ஷன்ல தான் எனக்கு மரியாதை கொடுக்கணும் எந்திரிச்சு நிக்கல. இல்ல தலைவர, ஏன்டா டேய் வந்து நீ பாட்டு கால் மேல கால் போட்டு உட்கார்ற. என்ன நீ பியாடா? என்னது இப்படி கத்தி பேசிட்டு இருக்க? என்னதுல அப்படி கத்தி பேசிட்டு இருக்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இன்னைக்கு எங்க போறதா இருந்தது? நீ யார்கிட்ட பேச அதை சொல்லு. அது நான் சொல்றேன் தலைவர. இன்னைக்கு எங்க போறதா இருந்தது? வந்த டைம் லேட், கூட்டத்துக்கு போனோம். வா. அந்த கருமத்தை பத்தி தான் பேசியிருந்தேன். கூட்டம்ன்றது உன் கருமமா? கேன்சல் நானே. கேன்சலா? ஆமா. ஏய் என்னடா இவ்வளவு நேரம் நான் பிராக்டிஸ்லாம் பண்றேன்டா. பிராக்டிஸ் பண்ணதுக்காக கூட்டம் போட முடியுமா? கேன்சல்ன்றாங்க. என் பொண்டாட்டிலாம் வர என்ன அசிங்கப்படுத்திட்டடா. அண்ணி என்னவா? என் பொண்டாட்டி அசிங்கம் அவ்வளவு சிரிச்சு கேட்டுட்டு இருப்பேன் நீ. அதான்டா கூட்டத்துல இங்க அங்க பேசுறத பிராக்டிஸ் பாத்தீங்கன்னா அது வந்து திட்டிட்டு போகுது. இப்ப கூட்டமும் போலாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். இப்ப நான் பேச நீ கேட்டுக்கிறியா? அன்பு இருக்கு மண்டு இருக்கு. நீயும் போனா எப்படா? அதெல்லாம் கூட்டத்தோட பேசுறது. சரி என்ன கேன்சலா? எதுக்காக கேன்சல் சொல்லு. இன்னைக்கு 62வது வட்டம் 72வது வட்டம் 33ல மகளிர் அணி கூட்டம் வேற ஏதோ உண்ணாவிரத்துக்கு போயிட்டாங்களாம். நம்ம கட்சியில அவ்வளவு கூட்டம் வட்டம்லாம் இருக்கு. இல்ல சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி. அவங்க எல்லாம் வேற ஒரு கூட்டத்துக்கு போனதால நம்ம தலைவருடைய கூட்டம் நீ கிடையாது, நீங்களே புதுசா சேர்ந்த அல்ல கைதானே அப்படின்னு பேசிட்டாங்க எல்லாரும். இது யாரு வெளியே யாராவது சொன்னாங்களா இல்ல நீ பேசி? சொன்னாங்க புதுசா வந்தவருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. புதுசா வந்தாலும் அவரு எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னதுக்கு நாளைக்கு வச்சுக்கலாம் சொல்லு, என்ன பேசி கீச்சிட போறான் அவன் அப்படிலாம் கேட்கறாங்க. சரி நீ என்ன வந்து இது கம்பவுண்டர் மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்ல வர? நான் ஒரு அரசியல் கட்சி தலைவர். நீங்க படிக்காத எஜுகேட்டட் இல்ல, நீங்க வேஸ்ட் கட்டலாம். படிச்சவன் இல்லையா? உங்களுக்கு நான் வந்து ஆலோசகரா இருக்கேன், அசிஸ்டண்டா இருக்கேன். நான் எஜுகேட்டடா இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நான் இந்த பேண்ட் ஷர்ட்லாம். சரிதா? நீ படிக்காத முண்டோம் அப்படின்னு யாரும் சொன்னா கேட்டுக்காதீங்க, படிச்ச மாதிரியே கட்டுங்க. உங்களை பார்த்தா ஒரு லூசு மாதிரி தான் இருக்கு, நீங்க லூசு மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. அப்படி எல்லாம் அறிவு இருக்க மாதிரியே. நீ எதோ இல்லடா, நீ ஏதோ ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு அந்த மாதிரியே இருக்கடா. பாக்குறவங்க அப்படின்னு நினைப்பாங்கல்ல. இப்படி பண்றது நீ இந்த சேட்டையெல்லாம் பண்றது ஏதோ ஒயிட் அண்ட் ஒயிட்ல வர்றது வேற ஏதோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த மாதிரியே இருக்கு நீ. சரி விட்டுரு. இப்ப பிஏ கரெக்டா மெயின்டைன் பண்ணி பண்ணல அதெல்லாம். என்னப்பா இப்படி ஓகேவா? அது நீ வேற ஏதோ ஒரு வீட்டுல போயிடுவாங்கல்ல அந்த வீட்டுல. அதுதான் சொல்றேன், கொஞ்சம் சுறுசுறுப்பா இரு, தெளிவா இரு என்ன மாதிரி அப்படின்னு. இல்ல தலைவன் என்ன மரியாதை பேசணும். சரி விடு. இப்போ நம்ம கட்சியை நம்ம கட்சி இல்லைங்க, இன்னொரு கட்சியில் நீங்க சேர்ந்துருக்கீங்க. நம்ம கட்சி சொன்னா நாளைக்கே துரத்தி வச்சிருவான். கட்சி சேர்ந்துட்டால நம்ம கட்சி மாதிரி தானே. ஆமா, நம்ம ஒரு உடைமையாயிடுறோம். நான் என்ன சொல்ல வரேன் சொல்லுங்க. எதுனா இப்போ நம்ம பேர் பப்ளிசிட்டி ஆகுறது என்ன பண்றது? ஏதாவது ஒரு பரபரப்பா என்ன பண்றது? இந்த கேம்ல ஏன் பாயிண்ட் வருமானது எனக்கு புரிய மாட்டேங்குது 3 நாளா. இப்போ நம்ம கட்சியில நம்மளை பத்தி பரபரப்பா பேசணும், என்ன பண்ணலாம்? ஒண்ணு செய்யுங்க. சொல்லு. நாளைக்கு காலையில் தீ குளிங்க. யாரு தீ குளிக்கிறேன்னு சொல்லுங்க. உடனே அவன் பரபரப்பானா தலைவர் ஒரே நாள்ல கட்சிக்காக தீ குளித்தார், தீ குளிக்க போகிறாருன்னு. யாரு? நீ குளிச்ச இன்னைக்கு? இல்ல, தீ குளிக்கிறது நல்ல ஐடியா எனக்கு. இல்ல நாளைக்கு ஒண்ணு வேணாம் தலைவர, எதுக்கு நம்ம தீ குளிக்கணும்? அது வேணாம். சரி, உண்ணாவிரதம் இருக்கிறீங்களா? உண்ணாவிரதமா எத்தனை மணிக்கு இருக்கலாம் உண்ணாவிரதம்? காலையில ஆரம்பி. ஐயோ நான் சாப்பிட்டு தான் வருவேன். ஏன்னா ரொம்ப காலைல 8 மணிக்கு நான் சாப்பிடணும். எத்தனை மணிக்கு முடிக்கணும்? சுகர் இருக்குல்ல உங்களுக்கு? எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு சொல்லு கூட்டத்தை. 5 மணி வரைக்கும். ஐயோ 12:30 முடிச்சிரு. 1 மணி நான் லஞ்ச் டைம். அதுவும் சரிப்படாது. உண்ணாவிரதம் இருக்கலாம்டா. இந்த 9 மணிக்கு ஆரம்பிச்சு 12 வரைக்கும் இருக்கலாமே. செருப்பால் அடிப்பான், பரவாயில்லையா? எவன் நம்ம அடிக்கிறது? கண்டிப்பா அடிப்பாங்க. உண்ணாவிரதம்னா ஒரு 9 to 5 9 to 6 ஒரு கால் ஷீட் மாதிரி, சினிமா கால் ஷீட் மாதிரி இருக்கணும். நீ சினிமா கால் ஷீட்டா? அது வேணா விடு. இப்போ சரி நம்ம பேர் இன்னும் வெளியே வரணும்னா இப்படி பண்ணா எப்படி? இதுல ஒரு பொண்ணு கை பிடிச்சி இருக்கும் நாளைக்கு பேப்பர்ல எல்லாம் பெரிய ஆள்ரா. அப்படிலாம் பண்ணக்கூடாதுரா, தப்பாய் போயிடும். நம்மள நம்பி ஓட்டு போடணும்ல மக்களை. அதுவும் கரெக்ட். இப்படி பண்றா இது பெஸ்ட். அப்படிதான் பண்ணணும். எப்படி? அதாவது ஒண்ணும் இல்ல, பெரிய போர்டு நம்ம வீட்டு வாசல் வச்சிரு, பேரை போட்டு அப்புறம் நிறைய இங்கிலீஷ் எழுத்து கூட போட்டுக்கோ. ABCD ஒரு கேப் விட்டுக்கோ, அப்புறம் FGன்னு ஒண்ணு கேப் விட்டுக்கோ. படிச்ச படிப்பா இருக்கட்டும். 2 எழுத்து எழுத்து கமா போட்டுக்கோ, மேல 2-3 கோடு போட்டுக்கோ, கீழே 2-3 கோடு போட்டு. அது கரெக்ட். கோடு போட்டா இன்னும் பச்சிட்டே இருக்கீங்க அப்படினு லாஸ்டா எக்ஸ்ட்ரா வேற போட்டு.
இன்னும் படிச்ச மாதிரி இருக்கு. இடிசின்னு போட்டுறேன். இடிசி வேணாம்பா, அது தலையெல்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா இருக்கு இடிசி. அப்படியா? ஓ சரி. படிக்காத படிச்சதுக்கு வித்தியாசம் இதை சொல்லுங்க. ஆமா. அதுக்கப்புறம் கீழே போற எப்படி தெரியுமா? இங்கு உங்களுக்காக அரசு வேலை வாங்கி தரப்படும். அரசு கான்ட்ராக்ட் வேலைகள் வாங்கி தரப்படும். அப்புறம் வந்து இங்கு வந்து எல்லா கல்லூரிகளுக்கும் சீட்டு வாங்கி தரவும் குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கி கொண்டு படிப்புக்கு உண்டான வசதிகள் செய்து தரப்படும். ஹாஸ்டல் ஏற்பாடு செய்து தரப்படும். பெரிய பெரிய கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்படும். இப்படி எல்லாம் போட்டு விட மறுநாள் காலையில் வீட்டில் இருக்க மாட்டேன். ஏன்? மத்திய சிறைச்சாலையில் தான் இருப்பீங்க. இதெல்லாம் வந்து பிசினஸ் கிடையாதுங்க. இது வந்து தொழிலா பண்றது கிடையாது. தானப்பா நம்ம செய்ய போறோம். அது தெரியாம அண்டர் கிரவுண்ட் பிசினஸ். எனக்கே தெரியாம தானப்பா செய்யறேன் இந்த வேலையெல்லாம். ஊருக்கு தெரியாம பண்ணணும். ஊருக்கு தெரியாம பண்ணணுமா? ஆமா. ஆனா நம்ம செய்ய போற வேலை அவனுக்கு தெரியணும்ல. அவனுக்கு தெரியும். நீங்க கட்சிக்காரன்னு சொன்னாவே வீட்டாண்டு ஆளுக்கு ஆளு வருவாங்க. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. போர்டுல எல்லாம் வைக்காதீங்க. ஒரு வேலை வச்சா ஒரு வேலை நீங்க வச்சுட்டீங்கன்னா மறுநாள் காலைல உங்களை நான் பார்க்க முடியாது. அது வேணாம் விட்டு. அப்ப அந்த பிரச்சனை விட்டுருப்பா. போர்டு வேணாம். சிறந்த ஆலோசகர்னு என் பேர் போட்டு வைங்க. இல்ல உங்களுக்கு வந்து ஆலோசகர் இவர் தானா, இவர்கிட்ட இருக்காருன்னா தலைவர் நல்லா இருப்பாரு. உனக்கு ரொம்ப ஃபேமஸா? நீ ஆலோசகர்னா அவ்வளோ ரீச்சா? எப்படி? கிடையாது. எதாவது யாருக்காவது பெரிய ஆளுக்கு ஆலோசகரா இருந்திருக்கியா? கிடையாது. அப்புறம் என்ன இதுக்கு உன் பேரை வெளியே போட? இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காத. இறங்கு. கீழே உட்காரு. கீழே உட்காரா. உட்காரா. இதா யாரை எங்க வைக்கணும்னு இருக்கு. இந்த நாய் இருக்குல்ல, நாய். இந்த நாய நல்லா குளிப்பாட்டி வீட்டுக்குழு கீழே உட்காந்தாலும் திமிராடங்களை பத்தி அவனுக்கு. நாயை நல்லா குளிப்பாட்டி வீட்டுக்குள்ள கூட்டு வந்தாலும் பால் ஆட்டிக்கிட்டு அது போற இடத்துல தான் போமா. அது மாதிரி உன்னை சரிக்கு சமமா என்னோட 20 லட்சம் ரூபாய் சேர்லயே உட்கார சொன்னா நீ திமிரா உட்காந்துட்டு இருக்க. எந்த கடையில் ஆட்டை போட்டேன்னு எனக்கு தெரியாதா? 20 லேக்ஸ் சொன்னேன். அப்பனா அதான் 20 லேக்ஸ் தான். எல்லா பர்னிச்சர்ஸ், எல்லா ஆல் பர்னிச்சர்ஸ். நீங்க எனக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ இல்லையோ, என்ன பகைச்சிட்டீங்கன்னா நான் தான் ஊர் ஊரா போய் தலைவர் அதை பண்ணுவார் இதை பண்ணுவார் சொல்லுவேன். எப்ப என்ன அசிங்க பத்திரிக்கை போறேன். உங்க கட்சி விட்டு நான் உங்க வீட்டை விட்டு ஒரு நிமிஷம் உங்க பிஏவா இருக்கிறது எல்லாம் விட்டு நான் என்ன சொல்றேன் தெரியுமா? இனி நீ அங்க உட்காராத, என் பக்கத்துல வா. நீ நம்ம போட்டோ எடுக்கும்போது சேர்ந்து எடுத்துருவானுங்க. எதனா ஒரு பிரச்சனை நானும் சேர்ந்து மாட்டேன், தனியாவே உட்கார்றேன் சேஃப்டிக்காக. ஓகே ரைட்டுப்பா. இப்போ வந்து ஒரு நிமிஷம் என் போன் எடு. வர சார். ஆத்து நிறைய தண்ணி போனாலும் ஆமா அத நக்கிதான் ஏன் சொல்றேன்னு தெரியுதுங்க. எவ்வளவுதான் நீங்க அரசியல் தலைவர் இருந்தாலும் உங்க பொண்டாடி செருப்பால் தான் உங்களை அடிக்கும். அதுன்னு சொல்ல வரேன். ஹலோ. சொல்லுங்க. எங்க இருக்கீங்க? இங்கேதான் நம்ம வீட்டுக்கு பட்டுமா? டேய் நாங்க பேச ரீத்திட்டா இருங்க. ஆமாங்க. உனக்கு போட்டா ஒருவேளை போன் செக் பண்றீங்களான்னு பேசி பார்த்தேன். ஹலோ. நான் இன்னும் போனே போடல. ஆமா வாங்க. என்னைக்கு வரணும்? என்னோட டேட் வந்து ஃபுல்லா அம்மா பாத்துக்கறாப்ல. மொத்த டேட் ஃப்ரீயா தான் இருக்குது. எங்க போவோம்? எந்த டேட்டு? ஆமா ஆமா ஓகே சரி. அது கொஞ்சம் டேட்டு கொஞ்சம் டேய் அது எங்க அது கொஞ்சம் டேட்டு பார்த்து சொல்ல. அடுத்த மாதம் 12ஆம் தேதி எங்க இருக்கும் பாரு. 12 எங்க இருக்கும்? நடுவு தெரியல. கோயில் தேர் இருக்காங்களா அங்க இருக்கோம். 12 இந்த கோயில் திருவிழா இருக்கு. உங்களுக்கு என்ன டைமிங்கு? என்ன டைமிங்? நாங்க வரணும். நாங்கன்னா தான் என்னோட பிஏ கூட வருவான். ஒரு அல்லக்கை அவன். சரி சரி. அப்பா 12ஆம் தேதி கொஞ்சம் பிளாக் பண்ணு. எல்லா டேட்டும் ஃப்ரீ. பார்க்கும்போது கரெக்டா பாத்துக்கணும். நீ புரியுதா? ஓகே ஓகே. அது விஷயம் இருக்கு. இப்போ சரி அரசியல்ல வேற எப்படி பப்ளிசிட்டி ஆகலாம்னு தெரியுது. நான் ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் போடலான்னு இருக்கேன்பா. ஆமா நீங்க சொல்லுங்க. இப்போ அரசியலுக்கு வந்தா நம்ம என்னென்ன பண்ணலாம், மக்களுக்கு எது எதாவது யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி ஏதாவது சொல்லலாம். நீ ஒரு 5 பாயிண்ட் மக்கள் நான் வந்து இப்போ நாளைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னா என்ன பண்ணலாம் சொல்லு. ஒரு இதை கொண்டு வந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது பயனுள்ள விஷயம் கேக்குறீங்க. நீங்களும் சொல்லுங்க. கடகடன்னு சண்டை ஆகிறவங்களுக்கு எல்லாம் விவாகரத்தை வாங்கி கொடுத்துருவோம்.
சண்டை கல்யாணம் ஆனாதானே விவாகரத்து வாங்கி தர முடியும். அதாங்க கல்யாணம் ஆனவங்க சண்டை நடக்குது. நிறைய பேர் விவாகரத்துக்கு 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்றாங்க. நீங்க நாளைக்கு காலைல வந்து பிரிச்சு விட்டுனே போங்க. அது சட்டத்துல இடம் இருக்கு அது மாதிரி உடனே பிரிக்கிறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஃபேமஸ் ஆகணும்னா அது வழி என்ன? விவாகரத்து இம்மிடியட்டா கிடைக்கும். யாரோ நம்ம கதவு தான் தட்டுறாங்க. அப்படியே பிஸியா இருக்க மாதிரி காட்டுங்க. ஐயா பிஸின்னு சொல்லி கூப்பிட்டு வரேன். போயிட்டா. ஹலோ. இல்லைங்க அது போஸ்ட்மேன் நினைக்கிறேன். சவுண்டு போட்டு கேட்குது. காலிபல் சரியில்லை போல இருக்கு. எங்கடா யாரு? இருவா அப்படிங்க. இருறா. ஹலோ. ஆமாம்மா, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 திட்டங்கள் கொண்டு வந்திருக்குங்க. ஆமாம், ஒன்று இம்மிடியட்டாக விவாகரத்து, மற்ற நாள் நான் இன்னும் கொஞ்ச நேரம் பற்றி சொல்கிறேன் பேசிட்டு. ஆமாம்மா, நமக்குன்னு ஒரு நாணயம் இருக்கு இல்லையா, நமக்குன்னு ஒரு நேர்மை இருக்கு இல்லையா. வணக்கம் தலைவரே. வேணாம் பாப்பா, நான் அப்புறம் பேசுகிறேன். நம்ம உட்கார். உட்கார அவ்வளோ மரியாதை எல்லாம் வேணாம். தான் உங்களுக்கு மரியாதை. சரி சும்மா உட்கார. கொஞ்சம் தள்ளி உட்கார சொல்லுங்க. பக்கத்துல வாங்க. தலைவருடைய குணம் எல்லாரும் அனுசரிச்சு பக்கத்திலே உட்கார வச்சு. எப்படி இருக்கீங்க? பெரிய மனசு தலைவர் உங்களுக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு தலைவர். ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? பத்திரமா நல்லா இருக்காங்க தலைவர். ஒய்ஃபை பத்தி கேட்காதீங்க. அவங்க ஒய்ஃப் நீங்க கேட்கலாமா? ஒய்ஃபை பத்தி விசாரிக்க அவங்க அம்மா எப்படி இருக்காங்க, அப்பா எப்படி இருக்காங்க, பக்கத்து வீட்டுல எப்படி இருக்காங்க, அத்தை எப்படி இருக்காங்க, மாமி அப்புறம் வந்தாதான் தெரியாது நீங்க அது கேக்குறீங்கன்ட்டு. சரி தம்பி வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கு. குழந்தை எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அக்கம் பக்கம் பக்கத்து வீட்டுல எல்லாம் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? தலைவரே, இது தெரிஞ்சுதான் நான் வீட்டுல விட்டு நான் மட்டும் வந்தேன். இல்லப்பா, நான் பொதுவா என்னப்பா நீ சொன்ன அதுதான். சரி விடுப்பா. நீ வரப்போ சரி. ஆமா, என்ன நீ சேவ் பண்ணாம வந்துற? எப்பவுமே வந்து கட்சியில நீ வந்து நீட்டா இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து மக்கள் வந்து பார்க்கும்போது நீங்க அவன் சேவ் பண்ணா நமக்கு இதெல்லாம் சேவ் ஆகுது அமௌண்ட் மட்டும் பாரு. அது ஒண்ணு இல்ல தலைவரே, நீங்க வந்து கட்சியில போஸ்டிங் நீங்க அத்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு வரணும்னு கோயிலுக்காக வேண்டி நிக்கிறேன். அதெல்லாம் தேவையா? வந்த வேலை என்னன்னு கேளு. இல்லப்பா, நமக்காக ஒரு கட்சி தண்டை ஒரு இது பண்ணிட்டு வேணா வளர்க்கட்டும். அமௌண்ட் ஒண்ணு வருது. ஒரு சின்ன வேண்டுகோள் சொல்லுங்க. நான் வந்து சின்ன வேண்டுகோள் வேணாம், பெருசாவே கேளுங்க. பெருசாவே போட்டுறோம் தலைவரே. என்ன வந்தது வந்து ஒண்ணு இல்லைன்னா அப்புறம் எப்படி என்னை பார்த்து யாரும் ஒண்ணும் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஒண்ணு இருக்குது தலைவரே. ஒண்ணு இருக்குது. வெரி குட். சொல்லுங்க என்ன? என் பையனை இங்கிலீஷ் மீடியம் சேர்க்கணும். உங்க ரெக்கமெண்டேஷன் இருந்தாக்க சீட்டு கொடுத்துருவாங்க ஸ்கூல்ல. பையனை இங்கிலீஷ் என்ன சேர்த்துற வேண்டியதானே? பணம்லாம் வச்சிருப்பல. எங்க தலைவர் பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல பிச்சை எடுத்து வச்சுக்கிறேன். அது ரொம்ப கஷ்டப்பட்டு அர்த்தம் அதிகம். ஒண்ணு புரிஞ்சுக்கோ, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறது முக்கியம் இல்ல. அண்ணன் ரெக்கமெண்டேஷன் பண்ணா அடுத்த நிமிஷம் சீட்டு அண்ணனுக்கு எவ்வளவு கொடுப்பேன். அவர் வாங்க மாட்டாரு, இருந்தாலும் நம்ம கொடுக்கணும். நல்ல ஒரு மரியாதை. நீங்க இப்படி பேசுறீங்க. அண்ணன் கட்சியில ரொம்ப நாளா இருக்கிறேன், ஒரு ஹெல்ப் செய்ய மாட்டாரா? நானே இந்த கட்சிக்கு இப்பதானே வந்தேன். நீ ரொம்ப நாளா இருந்தா நான் என்ன பண்றது? இல்ல இங்க தம்பி, இங்க ஒன்றும் ப்ராப்ளம் பாத்துக்கலாம். அப்புறம் வீட்டுல நல்லா இருக்காங்களா? மறுபடியும் முதல்ல தலைவரே. அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? அக்கம் பக்கம் நல்லா இருக்காங்களா? குழந்தை எப்படி இருக்காங்க? ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? மறுபடியும் மறுபடியும் போறீங்க தலைவரே. சரி ரைட்டு. சொல்லுங்க தம்பி. இப்ப என்ன பையன் என்ன வயசாது? பையனுக்கு என்ன ஒரு 2.5 வயசு 3 வயசு இவ்வளவு யோசிச்சு சொல்றேன். வயசு இல்லங்க, எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு தலைவரே. எது என் பையனான்னு கொடுங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? அது தலைவருக்கு எப்படியோ. சரி விடுப்பா. 2.5 3ங்கிற எல்கேஜா? எல்கேஜி தான் தலைவரே. நீ காலேஜ் நடத்துறீங்க, நீங்க தான் விஷயம். எல்கேஜி தான் சீட்டு கேட்டு வந்து. இல்லப்பா, பணம் நிறைய அமௌண்ட் அதிகமாகுது. இப்ப கையில காசு இல்லைங்கிற, அதுக்கு எதுக்கு பெரிய இந்த இங்கிலீஷ் ஸ்கூலு அதுக்குலாம் நீ பேசாம தமிழ் ஸ்கூல்ல சேர்த்து விட்டு போ தலைவரே. நானே படிக்காம தான் ஏதோ உங்க கட்சியில சேர்ந்து ஏதோ போயிட்டேன். அவ்வளவு பையனை படி வச்சு 4 காசு சம்பாதிப்பா வேலை வெட்டிக்கு போயிட்டு. அதனாலதான் தலைவரே. நீ தமிழ்ல இல்லாத விஷயங்களாடா அது இங்கிலீஷ்ல போய் பாக்குற. நம்ம கட்சி வந்து எப்படி தமிழுக்காக பாடுபட்டு, நான் வந்து தமிழுக்காக தான் வாழ்றேன். தமிழ் தான் என்னுடைய சாப்பாடு, தமிழ் தான் என்னுடைய மூச்சு. இந்த மாதிரி பேசாம நான் ஃப்ரேம்ல இருக்க மாட்டேன் தலைவரே. இவ்வளவு உணர்ச்சி பூர்வமா பேசாதீங்க. தமிழ்டா வாடா. தமிழ் யோசிச்சு பாரு. தமிழ்ல இல்லாத விஷயம் என்ன இருக்கு? நீ ஒரு சாப்பிடறதுக்கு போற, கல்யாணத்துக்கு போற, ஒரு பெரிய இலை போடுறாங்க, அறுசுவை உணவு இருக்கு. அதே போலதான் தமிழ். கண்டிப்பா தலைவரே. சொல்லு இலக்கணும், யாப்பு இலக்கணும், என்ன
நிறைய இலக்கணம் இருக்கு. என்னப்பா? மொழி இலக்கணம். மொழி இலக்கணம் இருக்கு. இயல், இசை, நாடகம், மன்றம் எல்லாம் இதெல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ பண்பு தொகைனா உனக்கு என்னன்னு தெரியுமா? சத்தியமா தெரியாது தலைவர். படிச்சிருந்தா தெரியும். அதனாலதான் தலைவர் என் பையனை படிக்க வைக்கணும். பைந்தமிழ் அப்படின்னா பசுமை பிளஸ் தமிழ், பைந்தமிழ், அது பண்பு தொகை. சரி தலைவர். உண்மை தொகைனா என்ன தெரியுமா? தெரியாது தலைவர். நானும் அவளும் உம்மு வெளியே வருது, உண்மை தொகை மறந்து இருக்கு பாரு. அன்பு தொகைனா என்ன தெரியுமா? அது மாதிரி ஒரு தொகையா இல்லடா. நீ ஏன் தமிழ் படிக்கல? இவனை இப்ப இந்த கட்சியில் சேர்ந்தனால தமிழ் சொல்றான். தமிழுக்காக வாழ். உன்னை பெரிய ஆக்குறேன். சரி தலைவர். சரியா? எனக்கு புத்தி வர கால்ல மட்டும் விழக்கூடாது. எனக்கு அது மட்டும் பிடிக்காது. சரியா? பைசா ஏதா இருந்தா குத்துட்டு அது உன் அன்புக்காக வாங்குவேன். மத்தபடி இது மாதிரி மத்த பெரிய பெரிய விஷயம்லாம் என்கிட்ட செய்யவே செய்யாது. சரியா? என்ன பண்ற? காசு எவ்வளவு இருக்கும் குடு, இல்ல சொத்துக்கு இருந்தா கூட சொல்லு, வீடு பார்த்து வித்துரும். வீடு வித்துறோம். அப்புறம் தம்பி கேட்க வந்துட்டேன், உன் பேரு என்ன? தலைவர் இப்ப கேட்டீங்களா? இல்ல நீ கட்சியில என்ன பேரு? ரங்கநாதன் என் பேரு மறந்துட்டீங்க தலைவர். அப்புறம் என்ன வீட்டுல எல்லாம் செய்யுமா? ஐயோ தலைவர் தயவு செய்து நான் விட்டுருங்க. அக்க பக்கம் நான் வரேன் அப்புறம் வரேன். பசங்க எல்லாம் உங்க ஒய்ஃபே? உன் ஒய்ஃப் உள்ள இருந்து வரும். வருமானத்துக்கு வழி பாருனா அனஞ்ச சௌக்கியமா, உன் பொண்டாடி சௌக்கியமா, பக்கத்தூர் சௌக்கியமா கேக்குறிய? அப்படித்தானப்பா நீ தானே சொன்ன, நல்லா விசாரிச்சாதானே. விசாரிக்க சொன்னேன். அவன் வந்த உடனே கட் பண்ணிருக்கணும். அமௌண்டே இல்லன்ட்டு அவன். அது சரி, அவன் கிட்ட போய் சொத்து இருக்குதான்றிய. அதான் பார்த்தேன் தலைவர் மேல கை வைக்கிறதா. ஒரு நிமிஷம், இந்த ஸ்கூல் மேட்ரு நம்ம பையன் சொல்லுங்க. எஸ் எஸ் டெல் மீ மேம். யா 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 டெல் மீ. புரிஞ்சுதா? யா ஓகே 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 யா யா ஓகே. டுமாரோ ஐ வில் பேட். ஐ வில் பே பேலன்ஸ் அமௌண்ட். மை சன் ஸ்கூல். ஓகே ஓகே. டோட்டலி இங்கிலீஷ் ஒன்லி ஸ்போக்கன். ஹலோ? அன்பு தொகை பண்பு தொகை எல்லாம் யா ஓகே. பை த வே ஐ வில் கால் யூ லேட்டர். யா என்னப்பா கேட்டா? இல்ல அன்பு தொகை பண்பு உங்க பையனுக்கு தேவையில்லையா? அப்படி இல்லப்பா, அவன் ஆப்பி இலக்கணம் வரவனுக்கு ஆப்பி இலக்கணமா பையனை இங்கிலீஷ் மீடியம் சேர்த்துருக்கீங்க. வெளியே நான் எதுவும் சொல்ல, நீ தான் சொல்ற, நான் எதுவும் சொல்லலையா? அவர்கிட்ட நான் சொன்னீங்க தமிழ் கத்துக்கிட்டா அப்படி இப்படி. நீங்க அவருக்குப்பா அது, அவருக்கு அது. இப்போ பையன் இங்கிலீஷ்ல படிக்கணும்ன்றான், அதுக்கு என்ன பண்ண சொல்ற? என்ன பண்றது? நீ என்ன படிச்சுக்கிற? நீ என்ன பிஏ பிஎல் பிஎல்ல படிச்சிருக்க? படிக்கலாம்னு நினைச்ச முடியல. அதான் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று லாயரா போட்டலான்னு பார்த்தேன், முடியல. அது முடியாதுல்ல. அப்புறம் தான் பிஏ 3 வருஷம் மட்டும். பிஎல் முடிக்கலையே, பிஏ வரைக்கும் 3 வருஷம். அதான் 3 வருஷம் படின்றானுங்களே. அப்புறம் அதே படிக்கணும்னா +2 வேணுமாமே. ஓ +2 நீ படிக்கலையா? 10th இருந்தா +2 முடிக்க முடியும். அப்ப 10th படிக்கல. அதான் 8th வீட்டுல இதுதான்ட்டாங்களே, நம்ம எப்படி 10th படிக்க முடியும்? நீ படிச்சதுனால என்கிட்ட வந்து சேர்ந்த. ஆமா, அது போலி பண்ண போறோம். ஓகே விடு, சரி ரைட்டு பா. இப்போ காலைல இருந்து வந்த ஒரு கேஜ 10 நிமிஷம் இல்ல, டீயாவது வருமா? இல்ல இப்ப நீ சொன்னல, இப்போ ஒரு திட்டம் சொன்னியே, அது கொஞ்சம் மோசமா இருக்கு. ஒரு திட்டம் சொன்னல, டிவோர்ஸ். அவங்க இஸ் நாட் பாசிபிள். அது டைவர்ஸ் பண்றதுனால நமக்கு என்ன லாபம்? ஒண்ணும் கிடையாது. அப்படி இருக்க கூடாது, நமக்கு ஏதாவது வருமானம் வரும். அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வரணும். தலைவர் கேட்டாத்துல என்கிட்ட மறைக்காம சொல்லணும். நீங்க பிசினஸ் பண்றீங்களா? என்ன பிசினஸ் பண்றீங்க? தொழிற்சாலை இருக்க? நான் கைக்குட்ட பிசினஸ் பண்றேன். சூப்பர். கச்சிப்பு. இத முதல்ல சொல்லிதான் டக்குன்னு ஐடியா கொடுத்துருப்பேன். எப்படி? என்ன? பைக்ல போறவங்க, கார்ல போறவங்க, வண்டியில எதுல போனாலும் கம்பல்சரி 6க்கு 4 கச்சிப்பு வச்சு இருந்தே ஆகணும்னு ஒரு சட்டம். கச்சிப்பு எதுக்குப்பா வண்டியில போறதுக்கு? வண்டியில போகும்போது வேர்வை வரும், தொடிக்காம இருந்தா ஆக்சிடென்ட் ஆகும். மிக முக்கியமானது இந்த ஸ்ட்ராட்டஜி எங்க எடுத்தாங்கன்னா சுவிட்சர்லாந்துல எடுத்திருக்காங்கன்னு சொல்லணும். எந்த சுவிட்சர்லாந்துனா நெதர்லாந்துல தான் இது கன்ஃபார்ம் ஆச்சுன்னு. பின்லாந்து இதை பத்தி சொன்னாங்கன்னு, இங்கிலாந்து தான் இதை பத்தி நிறைவேற்றி இருக்குன்னு சொல்லணும். நிறைய லேண்ட் சொல்றியாப்பா? அப்படி சொன்னதான் அவங்க கன்ஃபியூஷன் வாங்கிடுவான். சூப்பர்ப்பா. இப்ப கச்சிப்பு கண்டிப்பா அது என்ன சொல்லு, ஃபாலோ பண்ணு. இது எப்படி? 6க்கு 4 சைஸ் கச்சிப்பு. இனி எந்த வாகனத்தில் சென்றாலும் கண்டிப்பாக கையில் வைத்திருக்க வேண்டும். 6க்கு 4 ஏன் சொல்றேன்னா, பெருசா வித்துலாம். நந்து போறவங்களுக்கு ஒரு கச்சிப்பு நந்து போறோம் வாங்கணும்ன்றதுக்காக என்ன சொல்லும், இந்த கச்சிப்பு யூஸ் பண்ணீங்கன்னா வெயில் நேரத்துல தள்ள போட்டுக்கலாம், மழை நேரத்துல தள்ள போட்டுக்கலாம், அவங்களுக்கு யூஸ் நேரத்துல கட்டிக்கலாம். எது எப்படி ஸ்ட்ரிக்ட்டா சொல்றது? அவங்க நடந்து போறவங்க கண்டிப்பா எடுத்துமான்னு சொல்றது எதுக்கு? அவங்க யூஸ் பண்ணிக்கலாம்ன்றது வேற. இப்போ குளோபல் வார்மிங் உங்களுக்கு தெரியாது, நான் சொன்னா புரியும். இல்ல நீ சொல்றது புரியும். குளோபல் வார்மிங்னால கதிர்வீச்சு வந்து மூஞ்சி மேல ஊந்து, அதனால கச்சிப் கட்டிங்கன்னா
ஃபேஸ் சேஃபா இருக்கும். கிரீம் வாங்க தேவையில்ல, ஓ ஃபேஸ் கிரீம் தேவையில்ல, அப்படி சொல்லிடலாம். ஆயில் தேய்க்க ஓகே ஓகே, தேவை. இது போதும், விட்டு விட்டு கர்ச்சீப்பை மூஞ்சி விட்டு விட்டு போதும். எப்படியா? கர்ச்சீப்புக்கு இது ஓகே. இது போட்டீங்கன்னா இது ஒரு ஒரு இது சட்டம். வேற என்ன இது மாதிரி யோசிங்க. யாரோ வந்திருக்கான் பாரு கூட்டணும். அதான் யாருங்க? யாரும் அங்க அனுப்பிடுறது இல்ல. நீ தான் இங்க ஆளுநாள் அழகராஜா. என்ன எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். அப்படியே வருமா அந்த கக்கூசை மட்டும் கழுவிட்டு வந்து நான் போனேன். அண்ணே அவங்க இல்லப்பா, அவங்கள பாத்ரூம் கழுவி சொல்லிக்கிறேன். எங்க என் ஒய்ஃபு கிட்ட சொல்லி இவ்வளவு நேரம் ஆகுது, என்னடா இது? ஏண்டி ஏண்டி கொஞ்சம் இங்க வந்துட்டு போமா. என்னது? இல்ல இங்க வாங்கன்னு. இதுதான் என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? எவ்வளவு டயர்டா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அழகா நான் கேட்டதை காப்பி கொண்டு வந்த பத்தியா குடுமா பார்த்தா சாசர் அது சுடணும் தான் சாசர் வச்சு. உண்மையிலே சொல்றேன், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஏண்டி காப்பி காணா? காபி பொடி இல்ல. சரி, அது பாலாவது கொண்டு வந்திருக்கலாம்ல. பாலும் இல்ல. சரிடி, அந்த தண்ணியில கொஞ்சம் சக்கரை போட்டா கொண்டு வந்திருக்கலாம்ல. சக்கரையும் இல்ல. வெறும் தண்ணியை கொண்டு வந்திருக்கலாம்ல. காத்துதான் வருது, தண்ணியா வருது. அரசியல்வாதி ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்ல. வருமானத்துக்கு வழி பண்ண சொன்ன பண்ணியா? வருமானமும் இல்ல. உனக்கு காப்பி ஒரு கேடு வரும். தான் என் பொண்டாட்டி திட்டினா கூட சிரிச்சுக்கினே திட்டுவா. அது என்னமோ தெரியல, அவளை பார்த்தா எனக்கு கூட கோபமே வர மாட்டேங்குது. அநியாயமாகுது. குடிக்கிறதுக்கு காப்பி உள்ளதான் இருக்கான். தமிழகத்தின் விடிவெள்ளியே, தமிழகத்தின் சுனாமியே, திடீர்னு வரும் வைரஸே, எதிராளிகள் பயப்படும் எய்ட்ஸே. இங்க வந்து வேற யாரை பத்தியே பேசிட்டு இருக்கா, நம்மளை பத்தி பேச சொல்லு. உங்களை பத்தி தான் தூய தமிழ்ல பேசுறாரு. நம்மளை பத்தியா? வாங்க வாங்க தம்பி. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். உட்காரலாமா? உட்கார்ந்து பேசுங்க, உட்கார்ந்து பேசுங்க. உட்காருங்க உட்காருங்க. ஐயா, உங்களை கண்டது சூரியன் தாமரை மலருமே அதுபோல் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் ஒரு சிறு வேண்டுகோளுக்காக வந்திருக்கிறேன். நீங்க என்ன ஊரு? இதே ஊர் தான். இதே ஊர் தான். நம்ம ஊர் அவரு? உங்கள் தொகுதி தான் ஐயா. நமக்கு ஏதோ தொகுதி ஒதுக்கிருக்காங்களா? சரி சரி, ஆமா நம்ம தொகுதி தானே. ஏன் உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி சரி, நீங்கள் நல்ல மனிதர். ஆமாம். தூய மனிதர். ஆமாம். அதற்காகத்தான் இந்த வெள்ளையும் வெள்ளையும் அணிந்திருக்கிறீர்கள். ஆமாம் ஆமாம். ஒரு சிறு வேண்டுகோள். சொல்லுப்பா, என்ன வேண்டுகோள்னாலும். எங்கள் தொகுதியில் சுதந்திர தினத்தன்று. ஒரு நிமிஷம், இப்பதான் நம்ம தொகுதின்னு இப்ப டக்குன்னு உங்க தொகுதிங்கிற. இப்ப உன் தொகுதி வேற என் தொகுதி வேறையா, இல்ல நம்ம தொகுதி ஒண்ணா? ஐயா, நீங்கள் என்னை குழப்புகிறீர்கள். நானா? ஆமா ஐயா. இப்ப சரி சொல்லு, 3 விஷயத்துக்கு வர. நான் வேண்டுகோளை சொல்கிறேன், கேளுங்க. என்னன்னா, நீ வந்து எதுக்காவது என்ன கூப்பிடணும்னு வந்து நான் பிளான் பண்ணி வந்திருந்தா, ஒருவேளை நான் சொல்லல எவ்வளவு வரும்னு கேட்டாரு. அதான் பாத்துப்போம். அதாவது எதுக்காவது என்ன கூப்பிடணும்னு வந்திருந்தீங்கன்னா, டேட்டு கொஞ்சம் ரொம்ப பிஸியா இருக்கேன். இப்போ பல ஃபாரினர்ஸ் கம்பெனி எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. இங்க வந்து பழைய ஜெர்மன்ல கூப்பிட்டாங்கல்ல. இப்போ அது மாதிரி ஒரு விஷயம்னா கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லிருங்க. யுஎஸ் மட்டும் தாங்க போக முடியல, அவங்க வற்புறுத்திட்டு இருக்காங்க. எங்க? யுஎஸ். அதெல்லாம் போயிடணும். இப்ப சரி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு ஏதாவது என்ன கட்சியில ஏதாவது போஸ்டிங் வேணுமா, இல்ல வேலைகளை வாங்கி தரணுமா? இல்ல சீட்டு கஷ்டப்படுறதுல குத்தானுங்க, நீ எப்படி சீட்டு வாங்கி தருவ? ஐயா, என்ன பேச விடுகிறீர்களா? நம்ம எப்பவுமே பழக்கம் என்னன்னா, மத்தவங்களை பேச விட்டு நாங்க வேடிக்கை தான் பார்ப்போம். அந்த அளவுக்கு நான் வந்து மத்தவங்களை மதிப்பேன். இப்ப நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, என்னன்னு சொல்லுங்க. வரும் சுதந்திர தினத்தை மறந்துட்டேன். ஐயோ இல்ல கேட்க மாட்டேன், சீரியஸா கேட்க மாட்டேன். ஐ எம் வெரி சாரி. அதாவது என்னன்னா, கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? எனக்கா? திருமணமாகி. சரி சரி. வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? அக்கம் பக்கம் நன்றாக இருக்கிறார்கள். குழந்தை குட்டி? ஒரு குழந்தை. சரி, நல்லா இருக்காங்களா? நன்றாக இருக்கிறார்கள். ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? இல்ல இவ்வளவு நேரம் கேட்டேன் அம்மா அப்பா எப்படி இருக்காங்க, அதெல்லாம் கேட்கல. ஒய்ஃப் எப்படி இருக்காங்க, அவங்களும் நல்லா இருக்காங்க. சரி ஓகே, அது விட்டுருவோம். ஓகே, இப்ப நீங்க என்ன கேட்க வரீங்க? வரும் சுதந்திர தினத்தன்று ஓகே நம்ம தொகுதியில் ஓகே நீங்கள் கொடியேற்ற வேண்டும். அதுதான் எனக்கும். ஐயா, நான் தவறாக ஒன்றும் கூறவில்லையே. இல்ல நீங்க தப்பு
உங்க மேல எந்த தப்பு இல்ல. உட்காருங்க. இது ராமசாமி ஆ அந்த இது டேட் எடுங்க. இந்த மாசம் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அடுத்த மாசமும் பிஸியா இருக்கேன். டைரி எடுத்துட்டேங்க. எடுத்துட்டீங்களா? இந்த மாசம் ஒரு 10 நாள் ஃபாரின் போறோமா? ஆமா. ஓகே. அடுத்த மாசம் அண்டார்டிகாக்கு என்னைக்கு போறோம்? 7ஆம் தேதியில இருந்து. அவங்க இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலங்க. கேட்டிருக்கு, டேட் கேட்டிருக்குது. அதான் 7ல இருந்து 14 வரைக்கும் கேட்டிருக்காங்க. சரி, ஒண்ணு செய்யுங்க தம்பி, நீங்க தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா எதுவும் சொல்லத்துக்கு முடியல, உங்களாட்ட வர முடியல, சொல்ல முடியல. நீங்க ஒண்ணு செய்யுங்க, என்னைக்கு சுதந்திர தினம், எந்த மாசம் அப்படிங்கறத தம்பி கிட்ட சொல்லிட்டு எந்த டேட்னு சொல்லிடுங்க. நான் எப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி அலாட் பண்ணிக்கிறேன். உண்மைதான்டா. என்னப்பா ஒரு கட்சியில இருக்கிற ஒரு ஆளை பார்த்து டேன்ற சுதந்திர தினம் என்னைக்கு உனக்கு தெரியல? நீ சொன்னாதானப்பா தெரியும். நீ ஏதோ உன் தொகுதியில வச்சிருக்க, அதுக்கு நான் தானே, நீ சொன்னாதான் நான் வர முடியும். என்னைக்குன்னு உனக்கு தெரியல? என்னப்பா ராமசாமி எங்க ஓட்டானா? ஒளிஞ்சு நிற்பா, கொஞ்சம் கூப்பிட்டு வந்துடுறேன். அவன் ஓட்டான், டேட்டும் தெரியல. நீ எல்லாம் அரசியல்வாதிலடா குனி. இருப்பா அரசியல் நடத்துற. நான் ஒரு உண்மையான சுதந்திர தியாக வச்சு கூப்பிட்டுக்கிறேன்டா. மவனா இனி அரசியல் வந்தா காலை வெட்டிடுவேன். இல்லப்பா, நீ என்ன டேட்னு சொன்னா நான் ஃப்ரீயா அநியாயமா இருக்குது. ஏங்க என்னப்பா அவன் டேட்டு கேப்ப? ஏப்பா அவன் கூப்பிட வந்துக்கிறான், டேட் தெரியாம எப்படி போறது? என்னைக்கு டேட் வச்சுக்கிறான்? என்ன டேட்டா? இதெல்லாம் டேட்டு கேட்டா அவன் அடிக்கணும்னு சொல்லிட்டு போனான். மத்தவன் தான் இந்நேரம் கொலையே பண்ணிருப்பான். ஏன் உட்கார், என்ன வா இங்க வா, என்ன பிரச்சனை அப்படின்னா என்ன தப்பா சொல்லிட்டான்? அப்பா நீ சொல்லல, சுதந்திரம் குடியரசுனா நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சுதந்திரம்னா இண்டிபெண்டன்ஸ் டேவா? இண்டிபெண்டன்ஸ் டே தானே? டே அது ஆகஸ்ட் 15, அது தெரியுமே. அதுன்னு சொன்னா உனக்கு தெரியாது. கொஞ்ச நேரத்துல அவன் சாவச்சிட்டு போயிட்டு இருப்பான்டா. அவனுக்கு போன் பண்ணி திருப்பி எதுவும் சுதந்திரத்தை பத்தி பேசுறாரு. சரி, வேற ஏதாவது சொல்லு. இப்போ கட்சியில இன்னும் நம்ம நல்லா ப்ராப்ளம் ஆகணும், அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம வாங்குறதும் தெரியக்கூடாது. இப்படி பண்ண இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணும். இங்க வா, இந்த கால் இப்ப சொல்ல ஏன்னா ஒரு அரசியல் தலைவர் மேல காலத்துக்கு பண்ணி சிரிப்பு நல்லா இருந்தது. ஐடியா கேட்டா உடனே தலைக்கு மேல ஏறி உட்காந்துப்பியா? இல்லங்க, இந்த ஐடியா கரெக்டா இருக்கும் பாருங்க. என்ன ஐடியா? இந்த வருமானம் வரணும் நமக்கு. வருமானம் அதுக்கு தாங்க இந்த ஐடியா பண்ணுவோம். சொல்லுங்க. டக்குன்னு யோசனை வந்தவனு சொல்றேன். வேற என்ன அது மாதிரி வருமான திட்டங்கள் கொண்டு வரலாம் சொல்லுங்க. நீங்க சொன்னதுலயே லீடு இருக்கு. என்னன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு எண்ணெய் கம்பெனி வச்சிருக்கேன். அது இனிமேல் அவன் ஓடாம இருக்கணும்னா இனிமேல் யார் தலையிலும் எண்ணெய் வைக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் எடுத்துன்னு வருவோம். அவனுக்கு எனக்கு ஆகாதுங்க. சின்ன வயசுல இருந்தே சண்டைங்க. ஒரு வருமானத்தை சொன்ன மாதிரி இது அவன் வருமானத்தை கட் பண்ணும். ரொம்ப ஆடுறான். நமக்கு அதனால என்ன வருமானம்? அவன் நம்ம கிட்ட திரும்பி ஏதாவது வந்து லைசன்ஸ் கேட்பானே. அப்படியா? அப்ப நான் சொல்ல மாட்டேன், சொல்றா சாருக்கிட்ட அப்படின்னு நான் கேட்டு வாங்குற மாதிரி அது அமௌண்ட் பாக்கலாங்க. ஆனா அதை எப்படி சட்டமா கொண்டு வந்து என்ன தடவாருன்னா எப்படி? அது என்ன தலையில விற்கிறதால ரோட்ல பாக்குற மண்ணு எல்லாம் தள்ளப்பட்டு அது தலை உள்ள போய், அதாவது எலும்பு இருக்கிறச்சு மண்டவோடு உள்ள தலை உள்ள போய் கண்ணுக்கு பாதிப்படைஞ்சு மூக்கு சுவாசம் போய் அது வழியா வாழ இவ்வளவு வரும்ன்ற இப்படி குழப்பம். ஆமா, சரி விடு, அதை பண்ணிக்கலாம். அண்ணிதான் அண்ணி எனக்கு ஒரு காஃபி, சக்கரை ஜாஸ்தி. என்னது? ஆமா உட்காருமா. காஃபி நம்ம பையன் தெரியும்ல? தெரியும் விளங்காதவதானே. தெரியும். அதை பத்தியா அன்னிக்கிட்ட உனக்கு நல்ல மரியாதை செல்வா. உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். எனக்கே கொடுக்கல காப்பி. என்னவா அவன் எங்கிட்டே சொல்றான். என்ன அன்னைக்கு போய் வெளியே போய் கடையில போய் ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு சொல்லவா? ஒண்ணும் வேணாம். காப்பி டீ ஏதாவது வெளியே வாங்கிட்டு சொல்லுவா? ஒண்ணும் வேணாம். நீ ஒரு விளங்காதவன் வந்துடுற. நீ ஒரு முக்கியமான வேலை யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. அப்படியா? வந்துடுறேன். வந்துடுறேன். ஆமா, விளங்காதவன் இன்னும் உங்க கூட தான் இருக்கானா? அதாவதுமா இவனுக்கு நான் சம்பளமே கொடுக்கறது இல்ல. செருப்ப கழட்டி அடிச்சா கூட அவன் போக மாட்டான். ஓ, எவனாவது ஓசியில அப்படியே உட்காந்துக்கான உட்கார வச்சுக்கிறது. நீயும் விளங்குறது இல்ல, குடும்பத்துக்கு ஒண்ணும் கீக்கிறது இல்ல. அவனும் விளங்காதவன் பக்கத்துல உட்காந்துப்பான். எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்றிய. இவ்வளவு குடும்பத்துல விளங்காம இருந்தாலும் நீ மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்க, தினமும் பியூட்டி பார்லர் போற. அதுக்கு பணம் நான் தானே குத்துனுக்குறேன்.
நீ எப்பவோ நீ சம்பாதிச்சதுதான் நான் இப்ப செலவு பண்றேன். அது நான் சம்பாதிச்சு தானே. சரி விடு, இப்போ ஏதாவது டிஃபனுக்கு மதியம் லஞ்சுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். மதியம் லஞ்சுக்கு கேட்கல இல்லம்மா, நான் தான் கேட்டேன், அப்புறம் கேட்கலன்ற. இப்ப ஒருத்தன் போனான்ல, அவனை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கோ, இன்னொரு 4 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கோ, பேசிக்கிட்டே இரு, வருமானம் வரும், அதுல வாங்கி சாப்பிடு. வாங்க. அண்ணாச்சி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யாரு அண்ணாச்சி? யாரு நீ தான் அண்ணாச்சி? தெரியுமா? நல்லா இருக்க. நீங்க யாருப்பா? பிசினஸ் என்ன தெரியல, சொல்லி கூப்பிடல. தெரியுது நம்ம தொகுதி, தெரியும், நம்ம தொகுதியில இருக்கிறது தானே. அவன் பெரிய பிசினஸ் மேக்னெட்ல அவரு. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? பேர் என்ன தெரியுமா? வாங்க தம்பி, சொல்லுங்க தம்பி. சித்தார்த் அபிமன்யு. சித்தார்த் அபிமன்யு. அபிமன்யு. சித்தார்த் அபிமன்யுமா? சித்தார்த் அபிமன்யு. சித்தார்த் அபிமன்யு. ஓ என்னாச்சு? இல்ல இது நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப வீட்டுல ஏதாச்சும் சௌக்கியமா? என்ன கல்யாணம் ஆச்சு கேட்க போயா? இல்ல வீட்டுல தான் சௌக்கியமா. சௌக்கியமா இருக்காங்கண்ணாச்சி. சரி, அம்மா அப்பாலாம் இருக்காங்க. குழந்தை எப்படி இருக்கான்? குழந்தை நல்லா இருக்கானா? இருக்கண்ணாச்சி. ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? ஒய்ஃப் இல்லண்ணாச்சி. சரி விட்டுரும். அப்ப எதுக்கு வேணாம், விடு. அப்புறம் என்ன சொல்லு தம்பி, எப்படி இருக்கீங்க? என்ன பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது ஒண்ணு இல்லண்ணாச்சி, நம்ம வந்து ராயபுரம். ராயபுரமா? நம்ம ராயபுரத்துல நீங்க இருக்கீங்க? ராயபுரம் ஃபேமிலியா இருக்குது. ஓ, ஃபேமிலியா இருக்கா? ஆமா. அதாவது அங்க ஒரு பெரிய கார் ஷோரூம் ஓபன் பண்ண போறோம். ஓஹோ, யாருது? என்னடாச்சு? உங்களுக்கு கார் ஷோரூம் வச்சிருக்கீங்களா? ஆமா, ஓபன் பண்ண போறாராம். ஓ, இவரு ஓபன் பண்ண, அதையா நம்ம கிட்ட சொல்றாரு, இவரு ஓபன் பண்றதா? ஐயோ, தலைவரை கூப்பிட்டு ரிப்பன் கட் பண்ண சொல்லுவாங்க. என்னன்னு பாப்போம். சொல்லுங்க. அதாவது நீங்க என்ன பண்ணீங்கன்னா கூட்டத்தோட குடும்பத்தோட வந்து என் கார் ஷோரூம் ஓபன் பண்ணோம். ஓகே, என்ன டேட்? டேட் வந்து ஆகஸ்ட் 15 என்னாச்சு? அடுத்த மாசம். அடுத்த மாசம். இதுக்கு இவ்வளவு டிலே பண்ணாத, டக்குனு புடிச்சு போடு. இல்ல ரொம்ப டக்குன்னு ஓகேன்ட்டா, நம்ம பிஸில குடும்பத்தோட வர சொல்லுவாங்க, நான் போய் உள்ள சொல்லிட்டு வரேன். குடும்பத்தோட அது நம்ம ஒய்ஃப் எல்லாம் எப்பவுமே காமிக்க கூடாது, போடா. அதாவது அடுத்த மாசம் அண்டார்டிகா போறோமா? அடுத்த மாசம். ஆமா. அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த மாசம் 10 நாள் ஃபாரின். இது பண்ணணும். இது நீங்க கேட்ட மாசம் எது? ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 15. 15 சரி பண்ணிக்கலாமாப்பா? 7 to 9 ஃப்ரீயா தான் இருக்கும். 7:30 to 9. ஆமா. 7:30 9. 7:30 டைம். அண்ணாச்சி எப்படி சௌரியமோ சொன்னீங்களா அப்படி மாத்தி. பிரச்சனை. ஓகே அண்ணாச்சி முக்கியம். அண்ணாச்சி. ஓ, நான் வேற யாரோ சொல்றேன்னு நினைச்சேன். தம்பி ரொம்ப நல்லா இருக்காப்ல. தெரியல, நம்ம பிஏவன். இவருக்கு அதுக்கு உங்களுக்கு அப்புறம் நான் ஷோரூமுக்கு ஓபன் இல்ல நச்சு. நீங்க வந்து கெத்த நச்சு. பத்தியா? இப்போ என்னன்னா வந்துடுறோம்பா, குடும்பத்தோட வந்துடுறோம். சரியா? சரி, குடும்பத்தோட வந்துடுறோம். என்ன விசேஷம்? வேற என்ன? என்னன்னா வந்து நீங்க சும்மா வர வேணாம். சும்மா பேமெண்ட் கொடுப்பானா? அது என்னன்னா வந்து நீ ரிப்பன் கட் பண்ணி வச்சுனா போகும்போது ஒரு கார் இலவசமா கொடுப்பேன். கார் என்னாச்சு? இலவசமா? ஆமா. யாரும் தெரியுமா உங்களுக்கு? அண்ணாச்சி தானே. எந்திரிங்க பஸ் சொல்றேன். யார்கிட்ட வந்து இலவசமா வாங்கிட்டு போ, ஃப்ரீயா வாங்கிட்டு போன்னு சொல்றீங்க? பாருங்க, நான் வந்து சாதாரணமான ஆள், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஆள் கிடையாது. ஒருத்தர்கிட்டே இலவசமா நான் வாங்க மாட்டேன், தெரியுமில்ல? ஒருத்தங்கிட்டே வாங்க மாட்டேன். எதுக்கு நான் இலவசமா வாங்கணும்? எவங்கிட்டே நான் இலவசமா வாங்க மாட்டேன், நல்லா பாத்துங்க. எனக்கு ஏங்க, நான் உழைக்கிறேங்க, நான் உழைக்கிற காசுல வாங்கிட்டு போறேன். இதுல என்ன இருக்கு? என்னைய மாதிரி நீங்க பாத்துருக்க முடியாது. இது போல அரசியல் இதுல இருக்கும். எத்தனை அரசியல் பாத்துட்டேன். நம்ம கிட்ட எல்லாம் உருவாங்க. ஆனா நீங்க தான் வந்து நான் வாங்க மாட்டேங்க. உங்ககிட்ட பைசா கொடுக்க கார் வாங்க மாட்டேங்க. 24 கேரட் கோல்டு நினைச்சீங்க. அவ்வளவுதான். சூப்பர். எனக்கு வேணாம், காசு கொடுக்காமலாம் நான் வாங்க சொல்றேன். நான் வருவேன், உங்களுக்கு வேணா விருப்பப்படாத கார் வாங்க, ஆனா நான் ஃப்ரீயா வாங்க மாட்டேன். என்னாச்சு? இப்ப நீங்க பைசா கொடுத்தா கார் வாங்கணும். ஆமா, ஒண்ணு இல்ல, 10 ரூபாய் கொடுங்க, நான் ரொம்ப வச்சுக்கிட்டு உங்களுக்கு கார் கொடுத்துறேன். வெறும் 10 ரூபாய். 10 ரூபாய் போதும். ஓ, என்ன இப்ப எனக்கு ஓகேப்பா, வா இங்க வா. என்னன்னா என்ன சொல்ற புரியுது? நீங்க பணம் கொடுத்தா மாதிரி ஆச்சு, அவரு கார் கொடுத்தா மாதிரியே ஆச்சு, நீங்க திறந்து வச்சா மாதிரியே ஆச்சு, திறந்தா மாதிரியே அவனுக்கு ஆச்சு. ஓகே, இவ்வளவுதானே. எவ்வளவு வச்சுங்கிற? இவர் சொல்றது இது ஓகே. இதுதான் என்னுடைய கொள்கை. யார்கிட்டயும் இலவசமா வாங்க மாட்டேன். இல்ல சொக்க தங்க காசு வாங்குவேன். இந்த மாதிரி மனுஷனை பார்த்தே இல்லைங்க. பாத்துருக்க முடியாது. அதை கொடுப்பா, மொத்தத்தையும் கொடுப்பா. பரவாயில்லப்பா, இருக்கட்டும்பா. நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் என்ன இருக்கு? 1 2 3 4 5 இந்தாங்க.
இதுல 50 ரூபா இருக்கு. என்னாச்சு 10 ரூபா போதும் என்னாச்சு? 5 நீங்க சொன்ன மாதிரி 10 ரூபா தான். 50 ரூபா இருக்கு. 5 காரை நம்ம ரூமுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. என்னாச்சு என்ன சொல்றீங்க? 5 நம்ம காசு கொடுத்து வாங்குவோம்பா, யாருகிட்டையும் ஃப்ரீயா வாங்க மாட்டோம். ஓ மை காட் என்னாச்சு? அங்க இருக்கிற மொத்த காரு 5 கார் தான். அப்புறம் என்ன அதை அனுப்பிச்சு விட்டுருங்க. இன்னொரு 5 காரை வாங்க வச்சு ஷோரூம் ஓபன் பண்ணுங்க. வந்து ஓபன் பண்றோம். உங்களுக்கு ஓபன் பண்ணாம யாருக்கு ஓபன் பண்ண போறான்? என்னடா அனுப்பிச்சு விட்டுருங்க போங்க. இல்லன்னா கடை இருக்காதங்க போங்க. சரி என்னாச்சு பார்த்து செய்யும். சரிண்ணா. இது பத்தியா என்ன கீச்ச எப்படி பார்த்தியான்னு 5 கார் வந்துரும்டா. 5 கார் வந்துடும். என்கிட்ட இருந்து 50 ரூபா வாங்கி குத்திங்க. அதை வாங்கி போனான். அட்ரஸ் சொன்னான் நான் எங்க வந்து ஓப்பன் பண்ணணுன்ட்டு. எப்படியா? எப்படின்னா போனது 50 ரூபா காபி தூளாவது வாங்கியிருக்கலாம். பரவாயில்ல விடு. இதுதான்டா எங்கிட்ட இருக்கிற பாலிசி. எங்கிட்ட இருக்கிற காசும் போகாது, அடுத்தவங்க காசு போனாலும் எனக்கு கவலை இல்லை. பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம். ஓகேவா? மறந்துட்டேன். எப்படி இருக்கு நீ? நல்லா இருக்கேன். வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் சக்கியமா? ம் குழந்தை குட்டி ம் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? எங்கிட்டேவா ஏத்து பழக்கமா? போங்க. அன்பிற்கும் பண்பிற்கும் உரிய தாய்மார்களே, பெற்றோர்களே, மழை செல்வங்களே, இளைஞர்களே, அண்ணி ஏதோ ஊத்த வராங்க மூஞ்சில. அன்பிற்கும் பண்பிற்கும் உரிய என்ன சத்தாங்க? பேசிக்கிட்டு இருக்கமா? இவங்க இதுக்கு சரிபட்டு வரமாட்டாங்க.